Hi all, இன்னைக்கு நம்ம லதாஸ் கைமனம்ல பார்க்க போறது ஒரு சிம்பிள் அண்ட் டேஸ்டி கார்ன் புலாவ். இதுக்கு தேவையான இன்கிரிடியன்ட்ஸ் இங்க கொடுத்திருக்கேன். கீழ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லயும் கொடுக்கிறேன், செக் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் இதுக்கு ஒரு 1.5 கப் அளவு பாஸ்மதி ரைஸ் வந்து நான் ஃபர்ஸ்ட் வாஷ் பண்ணி நல்லா சோக் பண்ணிக்கலாம். இன்னைக்கு நான் 1.5 கப் எடுத்து நல்லா வாஷ் பண்ணி சோக் பண்ணி வச்சிருக்கேன். இது ஒரு 5-10 minutes பிஃபோர் நம்ம பண்றதுக்கு முன்னால இது ஊற வச்சிட்டோம்னா கரெக்ட்டா இருக்கும். இப்போ ஒரு குக்கர் வச்சுக்கலாம். குக்கர் வச்சுட்டு நமக்கு தேவையான அளவுக்கு நெய்யோ இல்லைன்னா வந்து எண்ணெயோ ஊற்றிக்கலாம். இதுக்கு நெய் கொஞ்சம் நல்ல ஃப்ளேவர் நல்லா இருக்கும் நம்மளோட கார்ன் புலாவுக்கு. ஸோ நெய் ஆட் பண்ணிவிட்டு பிரிஞ்சி இலை, அதுக்கப்புறமா வாசனை ஜாமான்களையும் சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம். கிராம்பு, பட்டை 2 பீஸ் பட்டை ஆட் பண்ணியிருக்கேன், ஸ்டார் அனீஸ், அதுக்கப்புறம் ஏலக்காய் இதையும் ஆட் பண்ணிவிட்டு நம்ம கொஞ்சம் சாட்டே பண்ணிக்கலாம். அது கொஞ்சம் பொரியிற ஸ்டேஜில் நம்ம வந்து நல்லா தின்னாக ஸ்லைஸ் பண்ண வெங்காயத்தை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா பொரிஞ்சிருக்கு. இப்போ நான் வந்து நல்லா பண்ண ஒரு வெங்காயத்தை இப்போ நான் ஆட் பண்ணியிருக்கேன். இதையும் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நல்லா சாட்டே பண்ணி விட்டுக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் வதங்கட்டும். இந்த ஸ்டேஜில் வேணால் நம்ம லைட்டாக உப்பு ஆட் பண்ணிக்கலாம் வெங்காயம் வதங்கிறதுக்கு கூட. இப்போது வெங்காயம் நல்லா வதங்கிட்டு இருக்க ஸ்டேஜில் ஒரு 3 பச்சை மிளகாய். இந்த கார்ன் புலாவுக்கு காரம் வந்து பச்சை மிளகா தான். ஸோ தேவையான அளவு ஆட் பண்ணிக்கலாம். நம்மளோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 5-6 பூண்டு பல் ஆட் பண்ணியிருக்கேன். முழு பூண்டாக தான் நான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். அது கூட கொஞ்சமாக ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டோட ஃப்ளேவர் ஜாஸ்தி ஆகிடக்கூடாது. இப்போ நான் ஒரு 5-6 கேஷ்யூஸ் ஆட் பண்ணியிருக்கேன். இது ஆப்ஷனல் தான். கேஷ்யூஸ் வேணும்னா ஆட் பண்ணலாம், இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கலாம். இது கூட 1 கப் அளவுக்கு ஸ்வீட் கார்ன், உதிர்த்து வச்ச ஸ்வீட் கார்ன் வந்து நான் இப்போ ஆட் பண்ணியிருக்கேன். அதையும் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் எல்லா இன்க்ரீடியன்ஸோட. இது வந்து இந்த புலாவ் ரொம்ப மைல்டாக ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஏதாவது ஒரு கிரேவியோடு வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அப்படி இல்லைன்னா சிம்பிளாக ரைத்தாவோட கூட நம்ம சர்வ் பண்ணலாம். இப்போ இதுக்கு வந்து நான் ஒரு கரம் மசாலா ஆட் பண்ணுறேன். ரொம்ப மைல்டாக தான், ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு தான் ஆட் பண்ணணும். கலர் வந்து சேஞ்ச் ஆகிற அளவுக்கு நம்ம ஆட் பண்ணிட்டால் ரொம்ப ஃப்ளேவர் ஜாஸ்தி ஆகிடும். ஸோ கரம் மசாலா மிக்ஸ் பண்ணிவிட்டு அது கூட 3 கப் அளவுக்கு தேங்காய் பால், இல்லைன்னா நம்ம தேங்காய் பாலும் தண்ணியும் காம்பினேஷனில் ஆட் பண்ணிக்கலாம். 2 கப்பு தேங்காய் பால் 1 கப்பு தண்ணி அந்த மாதிரி கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் 3 கப்ஸ் தேங்காய் பால் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கு உப்பு, நம்ம புலாவுக்கு ஏற்ற மாதிரி உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இந்த தேங்காய் பாலை வந்து நம்ம ஃபுல்லாக கொதிக்க விட்டுறக்கூடாது. ஸோ கொஞ்சம் கொதிக்கிற ஸ்டேஜ் ஆன உடனே வந்து நம்ம சோக் பண்ணி வச்சுருக்க பாஸ்மதி ரைஸ் அதை வந்து நம்ம இப்போ உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். இது 1.5 கப்பு பாஸ்மதி ரைஸ் அப்படிங்கிறதுனால 3 கப்பு தேங்காய் பால் இதுக்கு கரெக்டாக இருக்கும். இந்த கார்ன் புலாவ் யூஸ்வலாக இருக்கிற மாதிரி இல்லாமல் சின்ன சின்ன வேரியேஷன்ஸோட ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக டேஸ்டியாக இருக்கும். இப்போது நம்ம எல்லா இன்க்ரீடியன்ஸும் ஆட் பண்ணிவிட்டு ப்ரெஷர் குக் பண்ணிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம குக்கரை மூடி போட்டு ஒரு 8 to 10 minutes நல்லா குக் பண்ணிட்டோன்னா நம்மளோட கார்ன் புலாவ் ரெடி ஆகிடுச்சு. இப்போ பாருங்கள், நான் கார்ன் புலாவை ஓப்பன் பண்ணியிருக்கேன். நல்லா அழகாக உதிரியாக நமக்கு வந்து கார்ன் புலாவ் ரெடி ஆகிடுச்சு. கொஞ்சம் ஜென்டிலாக மிக்ஸ் பண்ணுங்கள். ஏன்னா ஃபஸ்ட்டு எடுக்கும் போது கொஞ்சம் குழஞ்சா மாதிரி இருக்கும், ஆனால் கரெக்டாக இருக்கும். நம்மளோட கார்ன் புலாவ் தண்ணி மெஷர்மெண்ட் வந்து கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி ஜென்டிலாக மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு சிம்பிளான ரைத்தா இல்லைனா ஒரு கிரேவியோடு நம்ம சர்வ் பண்ணலாம். இன்றைக்கி வந்து ஒரு குக்கும்பர் ரைத்தா நான் இன்றைக்கி பண்ணி காமிச்சிருக்கேன். இதுக்கு 1 கப் அளவுக்கு குக்கும்பர் எடுத்து வச்சுருக்கேன். இது கூட தேவையான அளவு தயிர் ஆட் பண்ணிக்கலாம். தயிர் ஆட் பண்ணிவிட்டு சால்ட், அதுக்கப்புறமா நம்மளோட விருப்பம் இருந்தால் கொஞ்சமாக லைட்டாக பெப்பர் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். இன்றைக்கி சின்ன பசங்க சாப்பிடுவாங்க அப்படிங்கிறதுனால நான் இன்றைக்கி வந்து பெப்பரோ இல்லைன்னா சில்லி பவுடர் எதுவுமே ஆட் பண்ணல. லைட்டாக அது ஒரு பிஞ்ச் ஆட் பண்ணிங்கன்னா ரைத்தா வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இப்போ எல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டா நம்மளோட கார்ன் புலாவ் வித் சிம்பிள் குக்கும்பர் ரைத்தா ரெடி ஆகிடுச்சு. இந்த ஈஸி அண்ட் டேஸ்டி கார்ன் புலாவ் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.